ரமலானுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். மேராஜெல்லாம் முடிஞ்சு இன்னும் 2 வாரத்தில் ஷபே பராத் வரப்போகுது. இந்த மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹர ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் பரக்கத்து செய்து புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக என்று துஆ செய்தார். அப்படின்னா என்ன கருத்து? இந்த 2 மாதத்துக்கு அதிகமான நோன்பு வச்சு அதிகமான அமல் செய்து அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டி ரமலான் மாதத்தில் முழுக்க நோன்பு வையுங்க, தான தர்மம் செய்யுங்க, நல்ல காரியம் செய்யுங்க, லைலத்துல் கத்ரை அடையுங்க என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இப்படியெல்லாம் துஆ சொல்லினாங்க. எல்லாம் 1 மாதம் முடிஞ்சு போச்சு, ரஜப் மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஷாபான் மாதம் 1 மாதம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கட்டும், அவுலியாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதங்களில் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. நம்மதே பலகீனமாக இருக்கிறோம், நம்ம நோன்பு வச்சா போதுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருந்துட்டுருக்கிறோம். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றான், ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் நினையுங்கள், அதுகுருக்கும், உங்களை நான் நினைக்கின்றேன், வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள், வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு நன்றி செய்யுங்க, மாறு செய்யாதீங்க அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? நம்ம தமிழில் சொல்லுவோம், நீ உபகாரம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உபகாரம் செய்யுங்க, நன்றி செய்யுங்க, மாறு செய்யணும்னா தான் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, இன்றைக்கி நாளைக்கு கொடுங்க, ஏதாவது கொடுத்துருக்காங்களா. எது புலம்பாமல் இருந்தால், எனக்கு அப்படி வச்சு எப்படி ஆகி போச்சு அப்படின்னு எதுவும் புலம்பாமல் இருந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நீ சும்மாவே இருந்தாலும் கூட இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாளை கழிச்சு எப்பயாவது ஒரு தடவை அல்லாஹ்வுக்கும் தௌஃபீக் கொடுக்கணும். அதுக்காக சொல்கிறாங்க, நீங்கள் உபகாரம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரியும் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் பிறகு எந்த நஷ்டம் வரக்கூடாது. ஆமாம், நன்றி செய்யணும். அப்போ இந்த ஆயத்தில் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்னன்னாக்க, அல்லாவை நினைத்து பார்ப்பதல் ஒன்று, அல்லாவுக்கு சுக்ரியா செய்வது. இந்த 2மே மனிதனுக்கு தேவையான ஒன்று. அல்லாவை அடைவதற்கு அல்லது நம்முடைய சிரமங்கள் நீங்குவதற்கு அல்லது நம்ம குறிப்பிட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கு இந்த 2ம் நமக்கு காரணமாக அமையும். அல்லாவை நினைக்கிறதுன்னா என்ன? எது விஷயத்தில் நினைக்கிறது? ஒன்று தொழுகையின் மூலமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாபியை கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். நல்ல விஷயம் இல்லை. 3 தடவை சொன்னார். 3 தடவை சொன்னாங்க, அப்படின்னாக்க அதிகமான நஃபிலான தொழுகையை தொழுது எனக்கு நீ உதவி செய்ய சொன்னாங்க. இப்போ அதிகமான நஃபில் தொழுகையை தொழுதால் பெரியார்களோடு நல்லவர்களோடு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்படி அவுலியாக்கள்லாம் சேகவாலாம் அப்படி செஞ்சுருக்காங்க. இரவு நேரத்தில் நிறைய தொழுவாங்க, நஃபிலான தொழுவாங்க. சரி, நஃபிலான தொழுகை அதிகமாக தொழுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், குறைஞ்சது என்ன செய்யலாம் அப்படின்னாக்க தஹஜ் தொழுகலாம், இஷ்ரா தொழுகலாம், துஹா தொழுகலாம், அவாரம் தொழுகலாம். இது அதிகப்படாக நஃபில். இதில் இவைகளாவது நாம் சேர்த்து ஒழுங்காக தொழுதாலே போதும், அதிகமாக நஃபில் தருவதற்குள்ள வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டான்னு அர்த்தம். இந்த செயலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்வாங்க. ஏன் அப்படின்னாக்க, திறந்தோறும் ஸல்லல்லாஹு செஞ்சானாக்க அது உம்மத்து மீது கட்டாயமாகி போகணும் என்பதற்காக வேண்டி எப்பயாவது ஒரு செய்வாங்க. இவைகள்லாம் நன்னம்படி நீங்கள் செய்யுங்க என்பதை உற்சாகப்படுத்துவதுன்னு சொல்லியிருக்காங்க. இவைகள்லாம்னாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நல்லவோடு சேர்த்து இருக்கக்கூடாதுன்னா ஒரு காரணங்கள் இதில் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு ஒன்று என்ன? அல்லாஹ்வை அதிகமாக தொழுகுதல். 2வது திக்ர் செய்தல், அல்லாஹ்வை திக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப். 3வது குர்ஆன் ஓதுதல். குர்ஆன் கலாமுல்லாஹ், குர்ஆனை ஓதுனாக்க அல்லாஹ்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம இந்த 3 ஒரு மனிதனுக்கு அதிகப்படியாக இருந்தாக்க
இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு இல்லை அடுத்த நாளில் எல்லாம் உண்டாக்கி முன்னாடி கொடுத்துருவான். ஒரு காரியம் நடக்கணும், ஒரு சிறப்பணும்னாக்க என்ன செய்யணும்னாக்க ஒரு காணிக்கையை செலுத்தி தான் கேட்கணும். யாராவது ஒரு பெரியட்டு போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, என்ன செய்யணும், ஒரு அன்பளிப்பு முதல்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசணும். உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு துவா செய்யுங்க, இந்த காலம் நிறைவேறணும், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதால கூட ஒரு அன்பளிப்பு நம்ம கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்குனாக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திப்பதற்கு ரசூல்லா போகிறாங்க. ரசூல்லா பார்த்து அல்லாஹ் கேட்டால், எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கன்னு கேட்டான். அது என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசிக்க சொன்னாங்க, என்னுடைய உடலால் உண்டான வணக்கமும் என்னுடைய பொருளால் உண்டான வணக்கமும், என்னுடைய உடலாலும் பொருளால் சேர்ந்த எல்லா வணக்கமும் யா அல்லாஹ் உனக்காகத்தான் சொன்னாங்க. அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்துன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டாங்க இந்த அடியார். என்ன, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி ஒரு மீது என்னுடைய சார்ந்து உண்டாவதாக நல்லா சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உம்மத்தை மறக்கலை. அல்லாஹ் என் மீது மட்டும் வந்தார். அதாவது அஸ்ஸலாமு அலைனா அலாய்பாதில்லா சொல்லிய சாரியான அடியார் மீது செலவாத்து உண்டாவதாக, சலாம் உண்டாவதாக நம்மளையும் ரசூல் அலைக்கு சேர்த்துட்டாங்க. எவ்வளோ பெரிய ஸல்லல்லாஹு முஹப்பத்து மேலே சுமத்தை வச்சுருக்காங்க, உம்மத்தையும் சேர்த்துட்டாங்க. இந்த இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறத சும்மா ரகசியம் பேசலை, பப்ளிக்காக எல்லாம் கேட்குறான். என்ன கொண்டு வந்து ஒரு சம்பவம் உட்காந்துருக்கிறோம், எல்லாம் பார்க்க வர்றாங்க, எல்லாம் கேட்க வர்றாங்க, என்னப்பா கொண்டு வந்த கேட்குறது தப்பா? தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன், உனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு என்ன வந்திருக்கிற, நீ கூட என்ன கொண்டு வந்துருக்க? நான் சும்மா இல்லை, கொடுத்தான்னு யாருக்கும் கொடுக்க போகிறேன், இல்லாத கொடுக்க போகிறேன், தேவையை கொடுக்க போகிறேன், இதுக்கான ஒன்று கேட்குறேன், என்ன கொடுத்து வந்துருக்க? இது கொண்டு ஐயா மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதுல்லா அல்லாஹ்வுடைய தேவை பிடிச்சிக்குவான் சொல்கிறமா இல்லைங்களா? இதே போல தான் அல்லாஹ் கேட்ட உடனே நாங்கள் ரசூல் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அத்தையாதுல்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத் அப்படிங்க சொன்னாங்க. இதையெல்லாம் வானத்தில் உள்ள எல்லா மலக்குமாரும் காதால் கேட்குறாங்க. கேட்ட அந்த மலக்குமாரும் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக சாட்சினாங்க. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வுக்கு யாருமே இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதாக சாட்சின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை நமக்கு தொழுகையில் அல்லாஹ் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் வழியை ஆக்கி கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுங்களா? இதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை மூமின்களுடைய என்னங்க மிஅராஜ். அல்லாஹ் தொழுது கடைசியில் அத்தையாத்தில் அல்லாஹ் நெருக்கமாயின்னு அர்த்தம். முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமிddin மூணு சொல்லணும். மூணு என்ன? அல்லாஹ்வுடைய புகழ். அல்லாஹ்வுடைய புகழ் என்ன புகழ் அப்படின்னாக்க அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னாக்க அல்லாஹ்வுடைய திறமையை, அவனுடைய தகுதியை, அவனுடைய குதிரத்தை நினைச்சு புகழ்றது. பாகவானிங்களா, சிலருக்கு இருக்காவே நல்ல கவியுடைய திறமை இருக்குது, சிலருக்கு நல்ல பேச்சாற்றல் திறமை இருக்குது, சிலருக்கு பாட திறமை இருக்குது, பதவுடைய திறமை இருக்குது. இதை பார்த்துக்கலாம், நல்ல மனுஷன்ப்பா, எவ்வளோ திறமை எல்லாம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு வெளியே சொல்கிறோம், முன்னாடி சொல்கிறது இல்லை. ஏன்னா புகழக்கூடிய அல்லா ஒருத்தங்க. ஆனால் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரியாருக்கு முன்னாடி சொல்கிறோம், அல்லாஹ் சொல்கிறாங்க, நீ தான் உலகத்தை படைத்தாய், நீ தான் எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறாய், எல்லாத்தையும் வளர்க்கூடிய நீ தான் என்பதாக உனக்கு எல்லா பகுமும் தான் போல சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அர் ரஹ்மானிர் ரஹீம். ஏன் அது சொல்கிறோன்னாக்க, அது காரணம் என்னன்னாக்க, என்ன சொல்கிறதுனாக்க, முதல்ல சொல்கிறது அல்லாஹ்வுடைய குதிரத்துக்காக வேண்டி, இரண்டாவது சொல்கிறது என்னன்னாக்க அர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னாக்க என்ன செய்யுது, இனிமேல் எனக்கு உதவி செய்ய போனது, இனிமேல் உதவி செய்யன்னு அர்த்தமாக. அல்லாஹ் இனிமேல் நமக்கு கொடுக்கறதுக்காகவே அல்லாஹ் புகழ்றது. ஒரு பணம் போகிறோம், பணக்காரங்க, நீங்கள் ரொம்ப நல்ல ஆள் பசங்க, நிறைய உதவி செய்கிறீங்க, நிறைய பார்த்து அள்ளி கொடுக்குறீங்க, சொல்கிறத கொஞ்சம் சரி எதுவும் கேட்க வந்துருக்கான் கொடுத்துருக்குது, உனக்கு என்னப்பா வேணும்? பள்ளிவாசல் கட்டுறது பணம் வேணும். புது கேட்குறான் இல்லை இந்த பிள்ளைக்கு நாங்கள்லாம் என்ன செஞ்சுலாம், அந்த கும்பகாரத்துக்கு நிறைவேற்றி கொடுக்குறோம், அது பண்ண வேணும், அதானே கொடுக்குறோம்.
எப்போ இவன் பொருந்தானோ அது புரிஞ்சுக்கிறதா என்று கேட்குறாங்க. அதே போல் அர் ரஹ்மான் ரஹீம் சொன்ன உடனேயும் அல்லாஹ் தெரிஞ்சுக்கிற என்ன வேண்டும் கேட்கறதுக்காக கேட்கலாம். மூணாவதாக மாலிக் யௌமித்தீன் சொன்ன என்ன ஆகுதுனாக்க, மூணாவது அவன்கிட்ட எந்த முசீபத்து நமக்கு வரக்கூடாதுக்காக ஒரு டவுடியை போடுறோம். எது போடுறோம்? அவன்கிட்ட எந்த ஒரு முஸ்லிம் வரக்கூடாதுக்காக வேண்டி. அதே போல் அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு வரக்கூடாதுக்காக வேண்டி மாலிக் யௌமித்தீன் கூலி கொடுக்கும் நாளின் எஜமானன் என்பது அல்லாஹ் போடுறோம். இப்படி மூணுமான புகழையும் அல்லாஹ்வுக்கு நம்ம சாட்டி விட்டு சொன்ன உடனேயும் இப்போத்தே நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ்ட்ட கேட்க போகிறோம். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்ன உடனே உனக்கு என்ன வேணும் நான் பார்த்து தான் கேட்குறேன். அப்போ தான் இதெல்லாம் சொல்லுறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். அப்போ நம்ம சொல்லுவோம், ஏது நஸ்ராத்தல் முஸ்தகிம், சரியான பாதையை இதாட்டு கூறாங்களா காட்டாங்களா, இத்தனை பெரியார்கள் வாழ்ந்தார்களோ அதே போல் எங்களை ஆக்கிறாங்களான்னு துவாச்சிடும். ஆனால் வழிகட்டல் ஆகிறாத, வழி தவறுகள் ஆகிறாத என்று துவாச்சிடும். இந்த ஒவ்வொரு தொழுகையிலேயும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய அமைப்புக்கு ஃபர்லாக ஆக்கப்படுகிறது. ஃபர்ல் தொழுகை சுன்னத்தவர்கள் எல்லாத்தையும் ஓதியாகணும். சரி, சொல்றது நோக்கம் என்னன்னாக்க, அல்லாவை அடைய வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை கொண்டு உதவி தேட வேண்டும். அல்ல அடுக்கிறார். தொழுகை இல்லாமல் ஒன்று சொல்லியாது. ஒரு காலை நேர்வண்டாக்க 4 ரக்கா தொழுங்க, 2 ரக்கா தொழுங்க, இது ஒரு வகை. இரண்டாவது என்னன்னு சொன்னால் குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் கலாமுள்ள அல்லாஹ்வுடைய கண்டாத சம்பாசம் நேரடியாக பேச பார்த்தேன். நம்ம ரசித்து அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுறோம்னாக்க அல்லாஹ் நினைச்சு பார்க்கலாம், இந்த அடியான் என்று பேசுகிறான் பாரு அப்படிங்கிறான். கலாமுள்ள அல்லாஹ்வுடைய பேச்சது அந்த ருசித்து பேசும் பொழுது, கேட்டு விட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது, அடியான் நினைக்கிற என்னை பற்றி நினைவுக்கு குர்ஆன் ஓதுனா அவன் கேட்கல கொடுக்க தயாராக. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் திக்ர் செய்யணும். அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். பெரியார்களுடைய ஷேகுமாவுடைய திக்ர் செய்யணும். இந்த மூன்று உதுகுருனி அது குறுக்கும் என்பதில் அடங்கி போயிடுச்சு. சரி, இதுக்கு உள்ளேயே நோம்பு வந்துருச்சு. ஒரு காரியம் நமக்கு நிறைவேறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், உனக்கான நோம்பு வைக்கிறேன். நோம்பு வச்சா என்ன கிடைக்கும்? குர்ஆன் ஓதக்கூடிய பக்குவம் வந்துடும், தொழுகக்கூடிய அமைப்பு வந்துடும், நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு வந்துடும். ஏன்னா நோம்புக்கு உண்டான பழக்கம் இருக்குதே உள்ளத்தை லேசாக்கி இவையெல்லாம் செய்யப்பா அப்படின்னு நம்மளை சொல்லுது. தொழுகை சொல்லுது, திக்ர் செய்ய சொல்லுது, எல்லாம் செய்வது நோம்பு மூலமாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. என்ன நீ செஞ்சாங்க? யா அல்லாஹ், என்னுடைய மகனால் ஹசன் ஹுசனுக்கு உடல்நிலை சரியாகிவிட்டால் நான் உனக்கால் 3 நோம்பு வைக்கிறேன்னு நீதிச்சான். அது மாதிரி எனக்கு இந்த காரியம் நடக்கணும், நான் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், இதில் பிரச்சனை இருக்குது, இது தீரணும் அப்படின்னாக்கா இத்தனை நாள் 3 நோம்பு வைக்கிறேன், அல்லது 10 நோம்பு வைக்கிறேன், அல்லது 40 நோம்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணிட்டு நான் ஒன்று முன்னாடி வச்சுட்டு செய்யணும், அல்லது காரியம் நிறைவேறி செய்யணும். அதுக்காக பயிற்சி பண்ணுறது. இப்படிகள்லாம் நம்ம செஞ்சோம் சொன்னால் அல்லாஹ் நம்மளை கவனிப்பான். ஒன்று. இதுக்கு அடுத்து என்னது? அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியா செய்யணும். ஃபஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள். ஏன் நன்றி ஏன் செய்யணும்? நன்றி செய்தால் அல்லாஹ் நமக்கு அதிகமாகி கொடுப்பான். இதற்குல்ல குர்ஆனை இன் ஷக்கர்தும் அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லுவோம். இப்போ என்ன செய்யணும்? சிறந்தோறும் ஒரு 2 ரக்காத்தாவது ஷுக்ரியா நபி தொழுது அல்லாஹ்னு சொல்லுவோம். யா அல்லாஹ், எனக்கு இன்னென்ன காரியத்தை கொடுத்த, இப்படிலாம் கொடுத்த, இப்படிலாம் மனைவி கொடுத்த, பிள்ளைகளை கொடுத்த, எல்லாம் கொடுத்த, உனக்கே எல்லாம் போகணும் சொல்லணும். சரி, சில வருஷத்துக்கு கொடுக்கல, குழந்தை பார்த்து சில கொடுக்கல, சரி வீடு கொடுக்கல, நல்லா போகணுமா? அப்பையும் நல்லா போகணும். எதை கொடுத்துருக்கானோ அதை வச்சு புகழ்ந்து அல்லா இருக்கணும். யாரெல்லாம் இதெல்லாம் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னதையும் குறிச்சு கொடுக்குவாங்க அப்படின்னு கேட்கணும். எல்லாம் சுற்றி வச்சு அது அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதத்தில் நேர்மையானவங்க என்னதாங்க, அதாவது உமையா குடும்பத்திலேயே மிக சஹாபாக்களுக்கு பின்னாடி உண்டான ஹலீஃபாக்களில்
மிகவும் நேர்மையாக உண்மையான உழைத்த ஒரு மனிதர் மூலப்பட்டு அப்துல். அவங்க ஆரம்ப காலத்துக்கு வாழ்க்கை இருந்துச்சு, ஆடம்பரமான வாழ்க்கை இருந்துச்சு. இங்கே அவங்க ஒரு ஹலீஃபாவுடைய மருமகன், நல்ல அவருடைய மனைவியத்தில் இருந்துச்சு நிறைய 100 பவுன்கள் போட்டுருச்சு மனைவி. அவங்கள்ட்ட ஹலீஃபா பாதி வந்தவுடனே மனைவிப்பா சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க, நான் ஹலீஃபாவை ஆகிட்டேன், இப்போ உனக்கு 2 சாய்ஸ். ஒன்றும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நகையை பூரா கழட்டி கொடுத்துரு, பக்கம் சேர்ந்தாங்க அப்படின்னா, இல்லை நகை பூரா வேண்டாக்க என்னை விட்டு போயிடும். முதல் செத்து போட்டாங்க. அதே மாதிரி அந்த அம்மா செஞ்சாக்க எல்லாத்தையும் கழட்டி போட்டுருச்சு. இவங்களும் தன்னுடைய ஆடல் வாழ்க்கை பூரா விட்டாங்க, எளிமையான உடையை கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க முதல்ல கொண்டு எல்லாமே தானம் செய்வாங்களாம். அவங்க அவங்க காலத்தில் தான் அவங்களுடைய எளிமையான வாழ்க்கை, நீளமான அரசு அந்த காலத்தினால அவங்க காலத்தில் தான் அரை மாசாக்கள் உண்டாச்சு. முதல்ல ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த மாசாக்கள் தான் இமா அபுனி ரஹ்மத்துல்லாஹி, இமா கசாலி ரஹ்மத்துல்லாஹி, இமா அதுக்கு கௌசலாலம்லாம் ஓதுல அந்த மாசாக்கள் தான் இவங்களே முதல்ல ஏற்படுத்தினாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட மதரசாவில் என்ன செய்யல, மாணவர்கிட்ட காசு வாங்கிறது இல்லை. அப்பெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் ரூம்லாம் கட்டி போட்டு ஃபேன் போட்டு ஏசி போட்டு அது போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்துலாம் செய்கிறதெல்லாம் கிடையாது. மதரசாவில் ஓதிக்கலாம், சாப்பாடு அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அவ்வளோதான். வேறு எந்த வசதியும் கிடையாது, கஷ்டம்தான். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஓதுற காலத்தில் ஃபேன் கிடையாதுங்க, சாப்பாடுலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இதே நான் பல்லவட்டுக்கு போதில் ஆண்டு குரல் ஓதுனேன், கிளப்பில் சொல்ல ப்ரொஃபஸர் லெவலில் அப்படியே இவங்கெல்லாம் ஃபேன் கிடையாது, மொத்த அரிசியும் கிடைக்கும் சாப்பாடு. ஆனால் அதையும் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டோம், என்றால் ஓதுவதற்காக வேண்டும். சரி சரி, அந்த காலம் முடிஞ்சு வச்சு. இப்போ இல்லை, அப்படிலாம் இல்லை, நல்ல சொகுசாங்க இப்படி ஓத வர்றாங்க. நீ பணம் கட்டி படித்தாலும் சரி, பணம் கட்டலாம் படித்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்க, நல்ல சொகுசாக இருக்குதா, நல்ல மாதம் இருக்குதா, நல்ல உஸ்தாது இருக்கிறாரா, தேடி பிள்ளைய வர்றாங்க. சரி, அது முடிச்சுருக்கேன். இப்போ இவங்கதே மாதம் ஆரம்பித்தாங்க. இப்போ மனசை ஆரம்பித்த உடனேயே பிள்ளைகள்லாம் வரிசையாக சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கனாக்கா, 5 பிள்ளைகள், கணவரை இழந்த பெண்மணி அழைச்சிக்கிட்டு அப்துல் கலிஃபாட்ட வராங்க. கலிஃபா அவர்களே, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் என்னை பிள்ளைகளை ஓதுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் இந்த 5 பிள்ளையும் உங்கள் மாதம் சேர்த்துக்கங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் காது முடிஞ்சு வச்சுமா, எதுவுமே என்கிட்ட இடம் இல்லைம்மா, நீ வந்திருக்கிற என்ன செய்யணும் புரியல, யோசனையாக இருக்குது, இப்போ கணவர் வேறு இல்லை, கஷ்டப்படிக்கிற. சரி பரவாயில்லம்மா, ஒரு பிள்ளையாக சேர்த்து தெரிய மாட்டாங்க. ஒரு பிள்ளையாக சேர்த்து தெரியுன்னு சொன்ன உடனேயே அந்தம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. என்ன சொல்லலை, அவரை போகலை. நீங்கள் நம்ம என்ன செய்யணும், ஒரு பணக்கார ஒரு 10,000 கொடுத்துட்டாக்க ஹாஜர் தாராள மனசு வேலை கொடுத்துட்டாரு, ஒரு ரூபா இப்படித்தான் நம்ம சொல்கிறோமே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்தா அப்படின்னு அவர் போகணும், அதுதான் நல்ல பழக்கம். நீங்கள் என்ன செய்யறாங்க, அவரை எதிர்பார்க்குறாரு, என்ன போகலாம் பிறந்தாள் வர இப்படி காசு கொடுத்து போக வைக்கலாமே, என்ன மனுஷனாயிவேன் அப்படின்னு அந்த பணக்காரனே நினைக்கிறான். நல்லா பணத்தில் பஸ் அவசரம் போயிருக்கேன், அங்கே காசு கொடுக்க திரும்பி பார்க்காம போயிருக்கலாம். நீ பணம் வேலை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்குள்ள பார்த்துருக்கீங்க. நான் அந்த மாதிரி நம்ம இருக்கணுமே உமர் இப்னு அப்துல் அஸீஸை அவர்கள் அந்த பெண்மணி புகழவில்லை, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனேயே உமர் இப்னு அப்துல் என்ன செய்யறாங்க, இன்னொரு பிள்ளையை சேர்த்துக்கிறீங்கம்மான்னாங்க. இன்னும் மீண்டும் அந்த அம்மா சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. 3 பிள்ளைகளை சேர்த்ததுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிச்சு. 4வது சேர்க்கும்போது சேர்த்துன்னு சொல்லிட்டாங்க. சேர்த்ததுக்கு பின்னாடி அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாவை மறந்து விட்டு அவங்க போனாந்துச்சு. கலிஃபாவுகளே, இந்த தாராள மனசை என்னால் ரொம்ப புகழ்கிறேன், நீங்கள் ரொம்ப அல்லா நல்லா இருந்துச்சணும், நீதமான ஆட்சி எல்லா பக்கம் பரவி இருக்குது, அல்லா உங்களுக்கு எல்லா விதமான கையிலும் தருவான்னு தோற்றமே அவர் சொன்னாங்க. அஞ்சாவதை சேர்க்க முடியாதுமான்ட்டாங்க.
ஏன் அப்படி கேட்டாங்க. ஏமா இது வரைக்கும் நீ அல்லாஹ் புகழ்ந்த, அல்லாஹ் சக்கத்தில் அதீதல்லக்குன்னு சொல்லியிருக்கிறா, நீ நன்றி செய்த அதிக பாய்த்திருக்கிறா, நீ முதல் பிள்ளையை சேர்க்க சொன்ன, அல்லாஹ் எனக்கு அதிகமாக தருவான்னு எனக்கு என்ன வந்துருச்சு, நம்பிக்கை வந்துச்சு அல்லாட ஆயத்தினில, அல்லாட ஒரு பிள்ளையை சேர்த்து. இப்படியே 3 பிள்ளையை சேர்க்க சொன்ன நீ 4ஆவது பிள்ளையை சேர்க்கும்போது நீ அல்லாஹ்வுடைய புகழப்பா என்னையே புகழ்ந்த, நான் உன்னை போல மனுஷன்தான், இன்றைக்கி இந்த பதவி போய் நாளைக்கு இந்த பதிவு இல்லாமல் போயிடும், எனக்கு இந்த பதிவு எனக்கு பெருசல்ல, என்னையும் உன்னையும் என்னையும் படைத்து அல்லாஹ் நீ போழ்ந்துருக்கணும், நீ என்னையும் போழ்ந்தில அவன் போ அப்படின்னா அந்த மாதிரி கழிச்சான். எவ்வளோ கஞ்சி வச்சான். ஏங்க கண்டிப்பா 4 பிள்ளைக்கு சோறு போடுறதுல வந்து ஒரு சுண்டு சாலா தண்ணி ஊற்றுனாக்கா சாலா போயிடு, ஒரு படி அரிசி போட்டாக்கா சரியாக போயிடும். இது வேணாம் இல்லை முடியாது முடியாதுட்டாங்க. அது மாதிரி வழியிலமாக கூட்டு போயிடுச்சு. இப்படி சொல்ல நோக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாவை புகழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு அதிகமாக தருவான். ஒன்றும் அல்லாஹ் கேட்கணும். எப்படி கேட்கணும்? தொழுது கேட்கணும், அல்லது நோன்பு வச்சு தர்மம் செஞ்சு குர்ஆன் ஓதி கேட்கணும். அப்படின்னா அல்லாஹ்வை நிறைய திக்ர் செஞ்சு அவருடைய அவுலியாக்கள் என்ன பேசுகிறாங்க, அதிகமாக திக்ர் செய்வாங்க, இரவுனத்தை சொல்லுவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்க. ஒரு யுத்தம் நடந்துச்சு அவங்களுக்கு, முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவங்களும் சண்டை வந்துச்சு. அந்த கிறிஸ்துவில் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் 3000 பேர் இருக்கிறாங்க. 3000 வயதுக்கு கலீஃபாக தளபதியாக காலை வழியும் தான் போகிறாங்க. ஆனால் இந்த 3000 பேர்த்த அவனால் வெற்றி கொள்ள முடியல. அவன் பார்க்குறான், நம்ம போய் சாவல் வந்துட்டு இருக்குது, 30 லட்சம் பேர் இருக்கிறோம், எல்லாம் நல்ல படை வீரர்கள் திறமையானவங்க, நம்மள்கிட்ட எல்லாம் மூத்தாட்டே இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒத்துக்கு போத்தாரதில்லை. என்னங்க துணைவிட்ட எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன கால் பாருங்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அவங்கள்ட்ட 2-3 உழவுகளை அனுப்பி உள்ளே வந்து முஸ்லீம் என்னன்னு பார்த்துருவாங்க. பார்த்துட்டாங்க தலைமை பேர் அது முஸ்லீம் சொல்லக்கூடாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, சொன்னாங்க, நான் சொன்னேன் எங்களை போச்சு மாட்டேங்கல, ஒன்றும் செய்ய மாட்டேங்கல, இல்லை உடனே சொல்லுங்க. அவங்க இரவு நேரத்தில் தொழுகின்றார்கள், பகல் நேரத்தில் யுத்தம் செய்கிறார்கள். அதனால் அவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இரவுல அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, அல்லது கேட்குறாங்க, யாரெல்லாம் வெற்றி கூடாது கேட்குறாங்க. ஆனால் பகல் நேரத்தில் இதெல்லாம் என்னது ருக்குபானுன் ஃபில் ஃபரசி பின் நகாரி ஃபில் லைலி ருக்குபானுன் ஃபில் லைலி, இரவுல எல்லாம் வணங்குறாங்க. அதனால் அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னப்போ தான் யோசிச்சு பார்த்தா கடைசியில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவனால் வெற்றி போட முடியல. எப்படியோ சமாளித்து போயிட்டான் போடுது. சொல்லுற நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம இடத்துல வந்து தொழுகை இருந்தால், இறைவனை அதிகமாக தொழுதால், அதிகமாக திக்ர் செய்தால், அதிகமாக குர்ஆன் ஓதினால் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு நம்ம ஆனி பாபா ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லோரும் தெரியுமா என்ன தெரியல சொல்கிறேன். அதாவது ஒரு அரசன் எப்போத்தாலும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பார். பக்கத்து நாட்டுக்காரன் காஃபி நாடு, அந்த நாட்டுக்குள்ளே வந்து அதிகமான வளங்கள் இருக்குது, இதை வெற்றி கொண்டால் நமக்கு எல்லாமே பேசணும் அப்படின்ட்டு நான் போராடுறதுக்காக சண்டை வருவதுக்கான உள்ளே வரலாம். இவங்கள்ட்ட யாரும் எதுக்கிறதுக்கு ஆளுமே இல்லை, எல்லாம் பணம் இருக்குது, அதனால் உத்தரவு இல்லை அரசன்லேருந்து சண்டை ஒன்று சொல்லவே இல்லை, பேசாம விட்டாங்க. அதனாலயா உள்ளே எல்லாம் பிடிச்சி உள்ளே வந்து அரண்மனையை சுற்றி இணைய நிற்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் ராணுவர்கள் சொன்னாங்க, அரசரே இந்த மாதிரி நிற்கிறாங்க சொன்னாக்கா பேசாமல் முழுது பேசவே இல்லை, ஓதிட்டே இருக்காங்க. அவன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவன் தாயார் போய் சொல்லலாம், தாயார் போய் சொன்னாங்க, போய் சொல்லுங்க நீங்கள், டேய் மகனே என்னடா செஞ்சுட்டு இருக்கிற, உன்னால் ஓதிட்டே இருக்கிற, உன்னால் நாட்டில் பிடிக்க போகிறான்டா, உனக்கு ஆபத்தார போதுடா, போடா இடிச்சு போனா ஏதாவது செய்யடா அப்படின்னாங்க. அப்போ வந்து அம்மா சொல்ல போய் இடிச்சுக்கிறாரு. என்னாரு ஒரு வெத்தலையை கொண்டா, ஒரு கத்தியை கொண்டா கொண்டு வச்சுறாரு. அங்கே வெளியே போயிட்டு அந்த எதிர்ப்படைகள் இராணுவ வீரர் சொல்கிறாங்க, மரியாதை எங்கள் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கு, போகலை அப்படின்னாக்க உங்களை எல்லாத்தையும் நான் ஒரே ஆண்டு கொலை செஞ்சுருவேன். எப்படின்னாங்க அவங்க திருச்சாங்க, ஏழை வச்சுருந்தாங்க. ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்,
உங்கள் ராணுவத்தையும் நான் மீறி உள்ளே வந்துட்டோம், ராணுவம் எதுக்கல எங்களை, நீ என்ன செய்ய முடியும் நாங்கள். உடனே சொன்னாங்க, ஒரு பக்கத்தடி கையை காமிச்சாங்க, பக்கத்துருள் முஷ்ரிக்கீன காஃபன்னு அந்த அந்த அதனாங்க அந்த பத்திரி ஒரு அதை எடுத்தாங்க. அந்த பக்கம் எல்லாத்தனையும் பொத்துக்கீழ் விழுச்சு. இதை பார்த்து பயந்து வழியில் ஓடிப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க இவங்கள்ட்ட வந்து இபாதத்து இருந்துச்சு, அல்லாஹ் உள்ளதுக்கு தான் இப்படி செய்யும் சொல்லணும். ஒரு ஹதீஸில் வந்து இருக்குது, என்னது, விரோதிகளுடைய கோட்டைகள் நுழைய முடியல. அப்போ அந்த தலைவி சொல்கிறாரு, எல்லாம் தப்பி சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சத்தம் விடுங்கன்னாங்க. சத்தம் போட்டாங்க. அந்த 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 சோர்க்கில் இருந்துச்சு. இதுதாங்க ஈமானுடைய பவர். எப்படி வந்துச்சு? இவங்கள்ட்ட ஈமானுடைய வலு இருந்துச்சு. ஆனால் என்ன, தொழுகிறதுனால. ஒன்றும் தொழுகை கொண்டு அல்லாத உதவி செய்யணும், அல்லது நோம்பு வச்சு, அல்லது தொழுது, அல்லது குரான் ஓதி, அல்லது விக்ர் செய்து அல்லான்னு கேட்கணும். குரான் நோம்பு வந்து எல்லாத்தையும் சேர்ந்து வந்துடுது, அதெல்லாம் தனியாக சொல்ல முடியாது. ஆனால் குரானோடு சொல்லலாம், தொழில் சொல்லலாம், திக்ரு செய்யலாம். ஆனால் நோம்புங்கிறது, நோம்பு வந்து எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சுக்கணும். இதில் எல்லாத்தையும் பவரானது நோம்பு தான். அதனால் நான் இந்த காரியம் எனக்கு நிறைவேறினால் அடுத்த நோம்பு வைப்பேன். அப்படி செஞ்சு பாருங்க, கட்டுரை வேலை சாதாரண நடக்கும். பிள்ளை இல்லையா, இப்படி எல்லாம் கொடுத்துருவான். என்ன வேணும், என்ன சாலிகான மாப்பிள்ளை வேணுமா அதிகம் எல்லாம் கொடுத்துருவான். ஆனால் நீ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ் பக்கம் முன்னேறுங்கள். அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடிய. நமக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஒரு இல்லாத ஒரு மனிதன் அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொன்னால், உனக்கு வந்து நீ ஆடு மேய்க்கிற இடனா இருந்த, உனக்கு அரசாட்சியை கொடுத்தேன், அரசு மகளையும் உனக்கு மனைவி ஆக்கி கொடுத்தேன், நீ ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த, உனக்கு இருப்பை வந்து என்னது நைஸாக கையில் பிணைஞ்சு உருக்கு செல்லக்கூடிய ஆற்றலையும் கொடுத்தேன், இவெல்லாம் கொடுத்தனே, எனக்கு நன்றி செய்தியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே என்னங்க உதவி செய்துட்டு 2 கால் தொழுதாங்க. தொழுதுட்டு யாருலா என்னால் நான் தொழுதேன், இவ்வளோலாம் எனக்கு உபகாரம் செஞ்சேன், அவனுக்கு நன்றி செய்யணும் ஆகணும் சொல்கிறாங்க. இதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்தியே, அதுக்கே நன்றி, அதுக்காக வாய்ப்பு எப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. யாருலா நீ கொடுத்த எனக்கு நியமத்துக்கு என்னால் நன்றி செய்ய முடியாது, நான் ஒரு இயலாத மனுஷன், எனக்கு முடிஞ்சது இதுதான் தெரியும், உனக்காக 2 கால் தொழுது அல்லாஹ் உனக்கு கேட்குறேன், அல்லா என்னை மனுஷரால்லா, என்னால் முழுசாக எனக்கு ஒன்றை நன்றி செய்ய முடியாது, அவ்வளவு நியமத்துக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொன்ன உடனே அல்லதுன்னா, தாவூதே இப்போத்தான் நீ நன்றி செய்யணும் ஆகிட்டாய், எப்போ உன்னுடைய இயலாமை எனக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டாயோ நீ ஆகிட்டாய். இதுதான் உண்மை. அந்த நிலை வரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக தொழுகை கொண்டும் திக்ரு செய்வதை கொண்டும் குர்ஆன் ஓதுவதை கொண்டும் அல்லாஹ் பக்கம் திரும்புனாக்க அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு என்ன செய்யணும், யாராவது பெரிய ஆளுக்கு துவா செய்யணும்னாக்க அன்பளிப்பு கொடுக்கணும். அதாவது நண்பரை பார்த்து ஏதாவது ஒரு காய் ஆனாக்க அவரும் ஹஜ்ஜா கொடுக்கும், ஹாபூன்னு சொல்லுவாங்க. என்னது ஒருத்தருக்கு அன்பளிப்பு கொடுத்து பழகிக்கோங்கள், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கடைக்கு சொல்லுவாங்க. அதனால் நல்ல காரியங்கள் செய்வதற்கு முன்னால் ஏதாவது ஒரு அன்பளிப்பு செய்து அல்லது ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்து கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு பெரியார் சந்திக்க போகிறோம், எதுவுமே இந்த காசு இல்லை, என்ன செய்யணும், அன்பா யா அல்லாஹ் இந்த பெரியார் சந்திக்க போகிறேன், அல்லாஹ் ஒரு அந்தஸ்து வைத்துள்ளா, அல்லாஹ் யா அல்லாஹ் என்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து அதை சந்திக்கணும் ஆசையாக இருக்குது போனோம்னாக்க அவர் முகப்பத்தை நம்மளை அறியாமலேயே வாங்க எங்கே வந்தீங்க இருந்தீங்களா ஆஷா அல்லா அவர் அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். எப்படி இவருடைய இல்லாமல் பார்த்து போட்டு கட்டி கொடுத்துருவான். அதனால் நம்ம வந்து என்ன சொன்னாக்கா நிறைய அமல்கள் செய்வதன் மூலமாக தான் அல்லாஹ்வை அடைய முடியும். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானாக. அதிகமாக தொழக்கூடிய பாக்கியத்தையும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நோம்பு பாக்கியத்தையும் எல்லாம் கொடுத்து நம்முடைய எல்லா காரியங்களும் நிறுவனத்துக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் ஆரம்பமாகிறது. ஆரம்பமாக 3 தடவை ஸலாத் ஓதிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா